நியூ இயர் நியூ பிகினிங்ஸ் டே 11. நாம் எல்லாரும் ஒரு உயிரினத்தை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா அது பாம்பு தான். ஏன்னா பாம்புனா படையே நடுங்கும். ஆனால் அந்த பாம்பையே தன்னோட ரெண்டு காலில் பிடிச்சி தூக்கிட்டு போகிற ஒரு உயிரினம் இருக்குன்னா அது கழுகு. ஆனால் அந்த கழுகையே ஒரு உயிரினம் படாத பாடுபடுத்தும். அது உங்களுக்கு தெரியுமா? அது எந்த உயிரினம்னா அது காக்கா. அந்த காக்கா என்ன பண்ணுமா, கழுகு மேலே பறக்கும்போது அதோட தோளில் ஏறி உட்காந்துக்குமா. சும்மா உட்காராதுங்க, அதோட கழுத்தில் குத்தும், தலையில் குத்தும். பறந்துட்டு இருக்கும்போது ரெக்கையை விரிக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெக்கையில் குத்தும். ஆனால் இதுக்கு கழுகு ஒருபோதுமே எதிர்வினை ஆற்றாது. மாறா அது என்ன பண்ண தெரியுமா, அப்படியே அமைதியாக அது பறக்கும், உயர பறக்கும், இன்னும் உயர பறக்கும். அப்படியே உயர உயர பறக்க பறக்க என்ன ஆகும், அழுத்தம் அதிகரிக்கும். அந்த அழுத்தம் கழுகால் தாங்க முடியும், ஆனால் காக்காவால் தாங்க முடியாது. அந்த காக்கா என்ன பண்ணும், அந்த அழுத்தத்தை தாங்காமல் டக்குன்னு கீழே வந்துடும். ஆனால் கழுகு உயர பறந்துக்கிட்டே இருக்கும். ஒருபோதும் அந்த காக்கைக்கு எதிர்வினை ஆற்றாது. நாமளும் அதே மாதிரி தான். நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்யும் போதும் நம்மளை பின்னாடி நின்று குத்திக்கிட்டே இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை முன்னேற விடக்கூடாதுன்னு தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணணும், அந்த கழுகு மாதிரியே அமைதியாக உயர உயர பறக்கிறதுக்கு நம்மளால் என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யணும். நீங்கள் உயர பறந்தாலே போதும், அந்த மாதிரி காக்கைகள் எல்லாம் அழுத்தம் தாங்காமல் தானாகவே அதோட இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம்.